அனைவருக்கும் வணக்கம். அதாவது எங்களுடைய தலைவர் என்ற விருப்ப மனு கொடுத்த முக்கிய நிர்வாகிகளை பெரும்பாலான தொகுதிகளுக்கு முக்கிய நிர்வாகிகள் சந்தித்து நேர்காணல் அது தலைவர் வந்து எல்லாரையும் வந்து மாவட்ட வாரியாகவும் தனித்தனியாகவும் நிறைய பேர் சந்திச்சு நேர்காணல் முடிச்சிருக்காங்க. முதல் கட்டமான நேர்காணல் ஒவ்வொரு கட்டத்திலையும் அடுத்தடுத்து வர நாட்கள்ல இதுக்கான பணிகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் முடிவடையும். தலைவர் வந்து எப்படி நீங்க ஒர்க் பண்ணணும், எந்தெந்த மாதிரி தொகுதிகளில் வேலை பார்க்கணும், எப்படி வந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று பல அறிவுரைகள் ஒவ்வொரு நிறைய நிர்வாகிகள் பல தமிழகம் முழுவதும் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளை இன்னைக்கு சந்திச்சு நேர்காணலையும் அதுக்கப்புறம் முக்கிய நிர்வாகிகளை சந்திச்சு தேர்தல் கொடுத்தோம். ஆலோசனை கூட்டம் ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய யூகங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் பதில் சொல்ல விரும்பவில்லை. நிறைய யூகங்கள் வந்துட்டு இருக்கு, கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லவில்லை விரும்பவில்லை. இன்னொன்னு என்னன்னா, ஏதாவது இந்த மாதிரியான அறிவிப்பு வருதுன்னா எங்க கட்சியில கண்டிப்பாக அது அபிஷியல் அறிவிப்பாக இருக்கும். நிறைய யூகங்கள் நாங்க கடந்த 7-8 மாசமா பார்த்துட்டு இருக்கோம். நிறைய யூகங்கள் வந்து கண்டிப்பாக எதையும் யூகங்கள் அடிப்படையில் நாங்கள் கருத்து கூற விரும்பவில்லை. மற்றபடி வேற ஏதாவது திரும்ப சொல்லிட்டேன். எந்த யூகத்தின் அடிப்படையிலும் கேட்கப்படும் வர யூகங்களுக்கும் நிறைய வர்ற கதைகளுக்கும் யூடியூப்ல வர நிறைய செய்திகளின் அடிப்படையில் எந்த கருத்துக்கும் நாங்க பதில் சொல்லுவோம். ஏன்னா தினமும் ஒவ்வொரு யூடியூப்ல ஒண்ணு வருது, ஒவ்வொரு கருத்துக்கள் வருது, நிறைய யூகங்கள் வருது. இதெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா இருக்காது. அடுத்ததான் இந்த சிபிஐ பத்தி கேட்டிருந்தீங்க. கடந்த வாரம் எங்களுடைய தலைவருக்கு சிபிஐ சம்மன் வழங்கப்பட்டுச்சு. ஸோ அந்த சம்மனுக்கு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு நிறைய பணிகள் இருந்ததுனால காரணத்தினால தலைவருக்கு இருந்த காரணத்தினால நாங்க வந்து வேறொரு தேதியும் சென்னைக்கும் மாற்றி கேட்டிருந்தோம். ஸோ சென்னைக்கும் வேணும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி 2 சம்மனுக்கு எங்களுடைய தலைவர் டெல்லியில ஆஜராகி அவங்களுக்கு தேவையான அனைத்து விளக்கங்களும் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ திரும்பவும் இந்த தடவை வந்து சென்னைக்கு மாற்றியும் வேறொரு தேதியும் கேட்டிருந்தோம். வர 15ஆம் தேதிக்கு திரும்பவும் சம்மன் கொடுக்கப்பட்டது. 15ஆம் தேதிக்கு. ஸோ அது அந்த தேதியும் உட்பட நாங்கள் சீக்கிரம் என்னென்ன முடிவு பண்ணிட்டு நாங்கள் சொல்லுவோம். வர 15ஆம் தேதிக்கு வர சற்றுமுன் இன்னைக்கு காலையில தான் வந்துச்சு. அவங்க வேற தேதி நாங்க கேட்டிருந்தனால மாற்றி அனுப்பிச்சிருக்காங்க. நாங்க செக் பண்ணிட்டு அதுக்கு எப்படின்னு சொல்லுவோம். டெல்லிக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாங்க கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில கொடுத்துருக்காங்க. வேற தேதி அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த தேதி என்னன்னு சொல்லிட்டு நாங்க பேசிட்டு ஆனா காங்கிரஸ் மேல பொறுப்பான தொடர்ந்து அவங்களோட தாவேக்கோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு சொல்றாங்க. நிறைய இடத்துல இந்த அபிஷியல் பேச்சு இல்லாம இல்ல அபிஷியலா யாரும் பேசாம நிறைய யூகத்துல நிறைய விஷயங்கள் நிறைய பரப்பப்படும், நிறைய சொல்லப்படும். நிறைய நாங்க 6 மாசம் 8 மாசம் சொல்லிட்டு இருக்கோம். 8 மாசம் உங்களுடைய கேள்விகள் எல்லாம் நாங்க நிலையாக என்ன சொல்லணுமோ நாங்க சொல்லிட்டு இருக்கோம். எங்க சைடு இந்த மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரிதான் இப்பவும் சொல்றோம். ஸோ அதனால எந்த யூகத்தின் அடிப்படையில் வர கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியல. வேற கரூர் சம்பவம் தொடர்பா 17ஆம் தேதி ஆஜராகிறதுக்கு சம்மன் வழங்கப்பட்டிருக்குது. இல்ல, நான் அவருடைய ட்வீட்டை பார்த்தோம். ஏன்னா கடந்த வாரமே அது நிறைய செய்திகள் வந்துச்சு அவருக்கு கொடுத்தாங்க. ஏன்னா கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டிய முதல் நபர் செந்தில் பாலாஜி. ஏன்னா அவரு பல அமைச்சர்கள் மத்தியில இருந்து வந்த குழுக்கள், ஏன் திரு நயினா நாகேந்திரன் சொல்லியிருந்தார் 41 பேர் கொலைக்கு முக்கிய குற்றவாளி செந்தில் பாலாஜின்னு சொல்லிட்டு. இதுல முக்கியமாக விசாரிக்கப்பட வேண்டிய முதல் நபரே செந்தில் பாலாஜி தான். அவர் கண்டிப்பாக அங்க நடக்க வேண்டிய விசாரணை, அவருக்கான விசாரணை நல்லபடியா நடக்க வேண்டும். ஏன்னா இது இப்ப எல்லாருடைய கருத்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற ஒரே விஷயம், ஒரு உள்துறை அமைச்சரை வச்சுட்டு திரு நயினா நாகேந்திரனே சொல்லியிருக்கிறார் 41 பேர் மரணத்திற்கு அந்த கொலைக்கு காரணம் செந்தில் பாலாஜி தான். ஆனா செந்தில் பாலாஜி தான் இதுல விசாரிக்கப்பட வேண்டிய முதல் நபர். கண்டிப்பாக இது அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள சம்மன். அவர் கண்டிப்பாக ஆஜராகி கண்டிப்பா தேவையான ஒத்துழைப்புகளை சிபிஐ கொடுக்கணும். வேட்பாளர்கள் பட்டியல் எப்ப சார்? இல்ல, அதெல்லாம் தலைவர் தான் முடிவு. இப்பதான் நேர்காணல் ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு விருப்ப மனுக்கள் அடிப்படையில் எங்களுடைய தலைவர் ஒவ்வொருத்தரையும் சூஸ் பண்ணி நேர்காணல் நடத்திட்டு வராங்க. ஸோ அடுத்தடுத்த கட்டத்துல முடிஞ்ச பிறகு எங்களுடைய தலைவர் தான் முடிவு செய்து பட்டியலை என்று வெளியிடணும். இல்ல, ஒவ்வொரு நாள் வேற வேற பணிகள் இருக்கும், மாற்றி இருக்கும். அடுத்தடுத்த பணிகள் எப்படி இருக்கோ அது தலைமையில இல்ல 10,000க்கு மேற்பட்ட மனுக்கள் முதல் நாளே கொடுக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்ட மனுக்கள் சராசரியா ஒவ்வொரு தொகுதியிலும் வந்துருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து அதன் அடிப்படையில யார் யாருக்கு என்னன்னு சொல்லி ஒரு தனி பட்டியலை தயாரிச்சு அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு வேட்பாளர் யார் யார் விருப்பம் கொடுத்தாலும் அதுல தகுதி வாய்ந்தவர்களை ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு எங்களுடைய தலைவர் வந்து ஒவ்வொருத்தர் தனியாக செஞ்சுட்டு வரோம். இன்னும் வர்ற கட்டங்கள்ல நம்ம பல தொகுதிகள் இருக்குது. ஒவ்வொன்றையும் முடிச்ச பிறகு கண்டிப்பா முழு பட்டியல் எங்க ஃபைனலைஸ் ஆன பிறகு எங்களுடைய தலைவர் வெளியிடும்.
இல்ல திமுக இந்த 5 வருஷம் என்ன செஞ்சுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். 5 வருஷமா ஏதாவது ஒரு தரப்பு மக்கள் சந்தோஷமா இருக்கான்னு சொல்லுங்க. நேத்து நடந்த மாநாடு வந்து அவங்களுடைய மாநாடு இல்ல, அது அவங்களுடைய பண திமிரை காட்டின ஒரு இடம். ஏதாவது ஒரு இடம், அதாவது நேத்து நடந்த மாநாடுக்கு குறைந்தபட்சம் 250 கோடிக்கு மேல செலவு செய்திருப்பார்கள் திமுக அமைச்சர்கள், அங்க இருந்த அமைச்சர்கள். இதெல்லாம் எங்க இருந்து வருது? ஏற்கனவே அங்க இருக்கிற அமைச்சரை பாராட்டினார். நேற்று வந்து சொன்னாரு, அதாவது மாநாடுன்னா நேருன்னா மாநாடுனாரு. இதே நேரு அவர்கள் மீது 3000 கோடிக்கு மேல ஊழல் செய்ததாக இடியில வழக்கு இருக்கு. இடியில வந்து அவங்க கம்ப்ளைண்ட் அமைச்சிருக்காங்க. இது வரைக்கும் டிவிஎஸ்சிக்கு அவங்க வந்து அமைச்சு இதுவரை வழக்கு தொடுக்கப்படவில்லை. சோ அப்படி ஒரு நபர் நடத்தும் ஒரு மாநாடு, அது எத்தனை 100 கோடி செலவு செய்யப்பட்டிருக்கும். நேற்று நடந்தது வந்து அவங்களுடைய பண பலத்தை, அவங்களுடைய பண திமிரை காட்டும் ஒரு மாநாடு. எதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலயும் மொபிலைஸ்டு கிரௌடு, எல்லா இடத்துலயும் அவங்க வந்து பஸ்ஸால அரசு பஸ் வாகனங்களையும் அரசு பஸ்களையும் வச்சு ஒவ்வொரு கன்னியாகுமரியில இருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் இருக்கிற அனைவரையும் கொண்டு வந்து மொபிலைஸ் பண்ண ஒரு மாநாடு. இது ஒண்ணும் பெரிய வெற்றி இல்ல. அவர்கள் இதே மாதிரிதான் வந்து திருச்சியில கலைஞர் இருக்கப்போ ஒரு மாநாடு போட்டார். அதான் அவங்களோட தோல்விக்கு காரணமாக இருந்தது. அந்த மாநாடு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே கலைஞர் போட்டார். அதுதான் தோல்விக்கு காரணமாக இருந்தது. இதுவும் நேற்று நடந்த மாநாடு இவ்வளவு ஒரு பணபலத்தோடு 200 கோடிக்கு மேல செலவு செய்யப்பட்டு போட்டப்பட்ட ஒரு மாநாடு. இதுவும் இந்த மாநாடே அவர்களுக்கு தோல்விக்கான காரணமாக இருக்கும். மக்கள் படும் கஷ்டத்துல நேற்று வந்து இப்ப சமையல் எரிவாயு கிடைக்காம ஒவ்வொருத்தலையும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுல 200 கோடிக்கு மேல செலவு பண்ணி ஒரு மாநாடு போறாங்கன்னா இந்த மாநாடு தான் திமுகவுக்கு தோல்விக்கே காரணமாக இருக்கும். ஆளுங்கட்சி திமுக வந்து 28 கட்சிகளோட கூட்டணி வச்சு போட்டி போடுறாங்க. கேட்டா வந்து எங்களுக்கு வந்து யாருக்கும் பயம் கிடையாது, அவங்க ஆட்சி பயம் இல்லாதவங்க சொன்னாங்க, அவங்க தான் நம்பிக்கை இல்லாம யாரும் அந்த எந்த கட்சி போகல அப்படின்னு சொல்றாங்க. பயம் இல்லாதவங்க எதுக்கு 28 கட்சியோட கூட்டணி சேரணும்? நாளைக்கு ஒண்ணும் இல்ல சகோதரர், நீங்க இருக்கீங்க, நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சீட்டு உறுதியா இருக்கும் திமுக கூட்டணியில. யாருக்கும் இவ்வளவு பயம் இல்லைன்னா எதுக்கு அவங்க 28 கட்சிகளை கூட்டணி வைக்கணும்? யாரையாவது ஒருத்தர் வெளியேற விடுறாங்களா? யாராவது ஒருத்தர் ரோட்ல போடுறாங்களா? எல்லாரையும் கூட்டு வச்சு கூட்டணி போட்டுருக்காங்க. 28 கட்சியோட கூட்டணி வச்ச ஒருத்தர் பாத்திருக்கீங்களா? அது ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் 28 கட்சிக்கு பிரிச்சு கொடுத்தா 28 சின்னமா? 28 சின்னத்தை கொண்டு போய் என்னைக்கு இவங்க போய் வேலை பார்க்க முடியும்? இது எல்லாம் அவங்களுக்கான தோல்வி பயத்தான் காட்டுது. இப்ப தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகுதான் இந்த பயமே தவிர அதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரியான கூட்டணி எல்லாம் வைத்திருக்க மாட்டார்கள். இப்பதான் அவங்களுக்கு என்ன, இன்னமும் அவங்களுக்கு கான்பிடண்டா இல்ல. அவங்களுக்கு தெரியும் அவங்க தோக்க போறாங்க. 30 தொகுதிக்கு மேல 25-30 தொகுதிக்கு மேல திமுக ஜெயிக்க போகுது இல்லைன்னு அவங்க நல்லாவே தெரியும். அவங்க அமைச்சர்களுக்கும் நல்லாவே தெரியும். கண்டிப்பாக திமுக 25-30 தொகுதி தாண்டாது. இது மக்களுக்கும் நல்லா தெரியும். அதனாலதான் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் யாரு வச்சாலும் நாளைக்கு நீங்களே சகோதரர் போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போய் நின்னீங்கன்னா உங்களுக்கும் கூட்டணியில சேர்த்து 29வது கட்சியா உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுப்பாரு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது அப்படிதான் இருக்கும். கடைசி வரைக்கும் அவங்க வந்து யாரு வந்தாலும் சேர்த்துக் கொள்வாரு. நாளைக்கு இன்னொரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி வந்தாலும் அவங்க சேர்த்துக்குவாங்க. அப்படிதான் இருக்கும். ஆமா, தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் வந்து எங்க அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகர்களும் தமிழகம் முழுவதும் எங்களுடைய கட்சி சார்பாக தலைவர் வந்து அறிவிச்சிருக்கிறார். ஒவ்வொரு ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்லயும் வருவாய் மாவட்டத்திலையும் தலைநகரங்களிலும் போராட்டம் எங்களுடைய கட்சி சார்பாக நடைபெறும். ஏன்னா தமிழக இந்த அரசுடைய 5 வருஷத்துடைய ஊழல் ஆட்சி, இவங்க எவ்வளவு தூரம் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஏதாவது ஊழல் இல்லாத ஒரு இடம் சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் எல்லா துறைகளிலும் அனைத்து துறையிலும் அரசு துறைகளிலும் புறையோடி கிடக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கண்டிச்சு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடிய, ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் முடிச்சுட்டாங்க, பெரும்பாலான மாநிலங்கள் முடிச்சுட்டாங்க. இவர்கள் இன்னமும் தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது அனைத்து கோரிக்கைகளையும் சேர்த்து வருகிற 12ஆம் தேதி வந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. ஒவ்வொரு கட்டத்திலையும் அடுத்தடுத்த கட்சி நிகழ்ச்சிகள், ஏன்னா தேர்தலுக்கு தயாரிப்பு பணிகளும் இருக்கு. விரைவாக அடுத்தடுத்த நிகழ்ச்சி கொடுத்து அறிவிக்கும். கண்டிப்பா எல்லா நேர்காணலும் கட்சி தலைவர் மட்டும்தான் பண்ணுவாங்க. கட்சி தலைவருக்கு தான் நேர்காணல் நடக்கும். முடிவு செய்யறதும் கட்சி தலைவர் தான். ஆட்சியை முடிய போற காலகட்டத்தில் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் வச்சுட்டு சரியா நடக்குமா? எல்லா காலகட்டத்திலும் ஆர்ப்பாட்டங்கள் எங்களுக்கு கட்சி சார்பா எங்கெங்க தேவையோ கண்டிப்பா நடந்துட்டு இருக்கு. எங்கெங்க கண்டனம் கொடுக்க வேணுமோ கண்டன பொருள் ஆர்ப்பாட்டங்கள் எங்கெங்க தேவையோ கடைசியா ஒரு மாதம் முன்னாடி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுது. எங்கெங்க தேவையோ கண்டிப்பா நடைபெறுது. தேவைப்படும் பொழுது கண்டிப்பா அதுல செஞ்சுட்டே இருக்கும். 28 இடத்துல 28 கட்சிகளை சேர்ந்து கூட்டணி வைக்கிறாங்க ஆளுங்கட்சியை. ஏன் தாவேக்கு கூட்டணியோட சந்திக்க கூடாது தேர்தல? அதாவது கூட்டணி வைக்காம தனியா தான் நிக்கணும்னு ஏதாவது இருக்கு? இல்ல, அப்படி இல்ல. யாரு கூட கூட்டணி சேர முடியும்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்லாரு கூட கூட்டணி சேருவாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க சகோதரி பிரேமலதா அவர்கள் இந்த திமுக அரசு எவ்வளவு கேவலமா பேசணும்னு பேசினாங்க. அடுத்த நாளே வந்து சேர்றாங்க. இது பேர் கூட்டணியா? இதெல்லாம் வந்து கூட்டணின்னா இதுல என்ன மக்களுக்கு பயன் இருக்க போகுது? இது அவங்களுக்கான அதிகார பகிர்வை தவிர்த்து இது எதுவும் கூட்டணி மக்களுக்கு நல்லது செய்யற கூட்டணி கிடையாது. இத திரு வைகோ அவர்கள் இருக்காரு. வைகோ கட்சி ஆரம்பிச்சதே திரு ஸ்டாலின் அவர்களே ஆட்சியில இருந்து தூக்கணும், அவர் கட்சியில இருந்து தூக்கணும், ஸ்டாலின் அவர்கள் எடுத்துதான் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் இன்னைக்கு கூட்டணி சேர்ந்தா மக்கள் ஏத்துப்பாங்களா? இதெல்லாம் ஒரு கூட்டணியா?
இதெல்லாம் அவர்களுக்கு தேவையான பணமோ அதிகாரமோ என்னென்ன வேணுமோ அவங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற சொத்து பிரச்சனைகளுக்கு அவங்க குடும்பத்துக்குள்ள சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு ஒரு கூட்டணி சேர்ந்தாங்கன்னா இவங்க எல்லாம் மக்களுக்கு நல்லது செய்யிருக்கா? மக்கள் ஒருபோதும் இப்படி ஒரு கூட்டணியா, இப்படி ஒரு 28 கட்சியா, 28 கட்சி பேரை சொல்லுங்க, 2 கட்சி பேரை சொல்ல யாருக்கும் தெரியாது. 28 கட்சியில் இருக்கிற தொண்டர்களும் இது விரும்பவில்லை. ஏன்னா தேமுதிக இருக்கிற தொண்டர்களுக்கு விரும்புறாங்களா திமுக உடைக்கணும், இல்ல காங்கிரஸ் இருக்கிற தொண்டர்கள் விரும்புறாங்களா திமுக உடைக்கணும்? எந்த தொண்டர்களும் திமுக கூட்டணி யாரும் விரும்பவில்லை. என்ன தலைவர்கள் வேணா அவங்களுக்கான செட்டில்மெண்ட்ல இருக்கலாம், தொண்டர்கள் யாரும் விரும்பவில்லை, மக்களும் விரும்பவில்லை. 28 பேர், நான் 50 பேர் கூட வச்சுக்கிட்டோம், 50 சின்னத்தை வச்சுக்கிட்டோம், எலெக்ஷன் அன்னைக்கு தெரியும் மக்கள் யார் போட்டு.